தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 136 சங்கீதம் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு வார்த்தை, உங்கள் தாழ்வில் உங்களை நினைத்தார் அல்லவா தேவன், உங்களை நினைத்து வைத்திருந்தார் அல்லவா தகப்பன். ஆங்கிலத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கும், the Lord who remembered when we are down, when we were down. நான் கீழே இருந்த பொழுது என்னை கண்ணோக்கி பார்த்தவர், அடிமட்டத்திலிருந்து என்னை கண்ணோக்கி பார்த்தவர். நான் உயரத்தில் இருக்கும்போது தேவன் என்னை தேடி வரல, நல்ல அந்தஸ்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை நோக்கி பார்க்கல, எல்லாம் என் வாழ்க்கையில் செழிப்பும் செல்வமுமாக இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை பார்க்கல. ஒன்றுக்குமே உதவாமல் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்டு வேண்டாம் என்று சொல்லி எல்லாவற்றிலும் குறுகி போயிருந்த நேரத்தில் தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் கண்ணோக்கி பார்த்தார் அல்லவா. அதான் சங்கீதக்காரன் இங்கே பாடுகிறார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை. நம்முடைய ஒருவேளை ஆகாரத்திற்கு கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டல்லவா உங்கள் வாழ்க்கையில், ஒருவேளை நல்ல ட்ரெஸ்ஸை போட முடியாது இருந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததில்ல, ஒரு நல்ல இடத்துல வேலை இல்லாமல் எவ்வளவு நாள் நீங்கள் கஷ்டப்பட்டிருந்துருப்பீங்க, ஒரு சொந்த வீடு கிடைக்காம எத்தனை நாள் இங்கேயும் அங்கேயும் அல்லோல் பட்டிருப்பீங்க. அப்போது இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருந்த பொழுது ஒருவரும் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரவில்லை, கடந்து போனார்கள். உங்கள் கிட்ட வரலை, ஆனால் கடந்து போயிட்டாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே when we were down, நீங்கள் கீழே இருந்த பொழுது, அடிமட்டத்தில் இருந்த பொழுது, ஒன்றுக்கும் உதவாமல் இருந்த பொழுது என் தகப்பனுடைய கண்கள் உங்களை கண்டதல்லவா, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்த்தார் அல்லவா. உங்களுடைய தாழ்வில், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அப்போ என்னை நினைக்க ஆரம்பித்ததுனால கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியும்ல, அந்த அடிமட்டத்திலிருந்து, ஒன்றுக்கும் உதவாத இடத்திலிருந்து, வேண்டாம் என்று புறக்கணிக்கப்பட்ட இடத்திலிருந்து, ஒன்றுக்கும் உதவாத சூழ்நிலைகளிலே தள்ளப்பட்ட இடத்திலிருந்து தகப்பன் நம்மை தூக்கி அவர் நிறுத்தினார். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும்போது தாவீதனுடைய வாழ்க்கை, அவன் தள்ளப்பட்டவன், அவன் ஒடுக்கப்பட்டவன், அவன் புறந்தள்ளப்பட்டவன். அப்போ அவனை நினைச்சு பார்க்கறதுக்கு சகோதரனும் இல்லை, தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை. இதாங்க நிலைமை. இந்த உலகம் அதே போல தான், நம்ம வாழ்க்கை அதே போல தான். ஆனால் கர்த்தர் கைவிடலை. அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருந்த பொழுது கர்த்தரை நினச்சிக்கிட்டு இருந்தான், ஆனால் கர்த்தர் அவனை நினச்சிக்கிட்டு இருந்தார். கர்த்தர் அவனை நினச்சிக்கிட்டு இருந்தார். என் மகனாகிய தாவீது வர வரைக்கும் நான் இந்த இடத்துல என்ன செய்ய போகிறதில்ல, அப்பம் புசிக்க போகிறதில்ல, உங்களோடு கூட பந்தி இருக்க போகிறது கிடையாது, நான் இந்த இடத்த விட்டு புறப்பட போகிறது கிடையாது. சாமுவேலை கர்த்தர் காத்திருக்க வைத்தார். ஆமாங்க, காரணம் என்னங்க, நம்முடைய தாழ்வில் நினைத்தவர். அப்போ நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிங்கள். இப்போ ஆண்டவர் செய்ததுன்னு, அபிஷேகிக்கப்பட்ட பின்பாக கொண்டு போகிறார், கோலியாத்தின் இடத்துல கொண்டு போகிறார். அங்கிருந்து கர்த்தர் ராஜாவாக்குவதற்கு பல பாதைகளை கடந்து போக பண்ணுகிறார். தூக்கி கர்த்தர் நிறுத்துகிறார், ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார், நன்மையை காணும்படி செய்கிறார். அவன் சொல்லுகிறான், நான் இன்னும் ஆடுவேன், இதைவிட மிக அதிகமாக ஆடுவேன்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மீகாள் மத்தியில் அவன் கனப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை நினைத்தருளின கர்த்தரை எந்த இடத்துலும் மறந்து போயிடாதீங்க. உங்கள் தாழ்வில் நினைத்தருளினார்ல, கடைசி வரைக்கும் சொல்லுங்கள், என் வியாதியின் நேரத்தில் என்ன நீங்கள் நினைச்சருளிங்கப்பா, என் பலவீனத்தின் மத்தியில் என்னை நினைத்தருளிங்க, ஒன்றில்லாத நேரத்தில் என்னை நினைத்தருளினீங்க. ஆண்டவரே, உங்களை நான் எந்த சூழ்நிலையிலும் விட போகிறதில்ல, உங்களை இறுக பிடித்து கொள்ளுகிறேன், உங்களை பற்றி கொள்ளுகிறேன், உங்களை விட்டு நான் தூரம் போக மாட்டேன். ஆண்டவரே, அவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. His love endures forever. His love endures forever. அவருடைய கிருபை என்னாலும் உங்கள் வாழ்க்கையில் தங்கியிருக்கும். எங்களை முடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில்
தாழ்வில் ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து ஒருத்தர் நோக்கி பார்க்க வரல, கர்த்தர் நோக்கி பார்த்தீர். உடைய பிள்ளைகளை தூக்கி எடுத்தீர். சமாதானம் உள்ளவர்களாய் அவர்களை நிறுத்தினீர். ஆசீர்வாதங்களை கொடுத்தீர். நன்மைகளை சுதந்தரிக்கும்படி செய்தீர். இம்மட்டும் நடத்தினவர் வருகிறதான நாட்களிலும் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துணையாயிருந்து தாழ்வின் சூழ்நிலைகளில் அவர்களை உயர்த்தி நன்மைகளை கொடுத்து கிருபைகளை பொழிந்தருளி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, நம்முடைய தாழ்வில் நிலைத்தருளினவர், கைவிடாத தகப்பன். உங்களை அடிமட்டத்திலிருந்து உயர்த்திட்டு வந்திருக்கிறார், இன்னும் உயர்த்துவார். அவருடைய கிருபை ஒரு நாளும் மாறாதது, என்றும் உள்ளது. God bless you.